இந்த மணமகிழ் மண்டபத்தை பொறுத்த கூட நாளைக்கோட அந்த எக்கோ சிஸ்டம் இல்லை ரெஸ்ட்ரோ பாரோ எதுவுமே இந்த அரசு ஐடியாவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை, அப்படி கொடுக்கவும் முடியாது. இன்னும் திமுக பாஜக கூட சேராத கட்சியும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினதே திமுக தான் பாஜகவை. பேசுறதெல்லாம் ரொம்ப இனிப்பா இருக்கும். அதை கேட்கும்போது ஆஹா அப்படி இருந்தால் அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்ற இவங்க பேசுறத மக்கள் நம்பலை. ஏன்னா பேச்சு ஒன்று செயல் ஒன்றா இருக்கு. மக்கள் ஆல்டர்னேட்டிவ் தேடிக்கிட்டு தானே இருக்காங்க. ஊழல் இப்ப இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா நீங்க சொல்லுங்க. குறைஞ்சிருக்கு அப்படின்ற குறைஞ்சிருக்கு. இந்த செயலை திமுக அதிமுக என்னைக்காச்சும் செஞ்சிருக்காங்களா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பெரும்பாலும் தாவேகா மேல தூசி வாரி தூத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் எங்களுக்கு பாராட்டவா செய்வார், திட்டம் தான் செய்வார். அவர் அது மட்டும் செய்யலை. அவருடைய நோக்கம், உள்நோக்கம், என்ன செய்ய போறாங்க எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாரு. அது நல்லதுதான். அவர் என்ன செய்ய போறாருன்னா என்ன வெளிப்படுத்துறாருன்னு நீங்க சொல்ல வரீங்க சார்? ஜனநாயகன் இன்னைக்கு நீங்க ரிலீஸ் பண்ண விட்டீங்கன்னா தளபதி விஜய் நடித்து ஜனநாயகன் வரும். இன்னைக்கு உடலை அப்படின்னா ஹானரபுள் தமிழ்நாடு முதலமைச்சர் நடித்த ஜனநாயகன் வரும் அப்படின்னாரு. இப்போ அது வருது, அவ்வளோதான். நாங்கள் கொண்டாட போகிறோம். எங்களுக்கு ஒரு 10 தீபாவளி 10 பொங்கல் மாதிரி இந்த ஜனநாயகன் இருக்க போகுது. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தாவேகாவை சேர்ந்த பம்மல் டி கந்தசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தாவேகாவை நோக்கி வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, திமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட டெண்டர்கள் எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா தாவேகா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதற்கு முக்கிய காரணம் ஏன் சார்? பொதுவாக டெண்டர் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, ஓப்பன் டெண்டர் போட்டு ஒரு கோட், காம்படிட்டிவ் கோட் வாங்கி அதில் எது லோயர் கோட்டோ அதை எடுத்து நம்ம அவங்களுடைய தரம், அவங்களுடைய குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணி அனுமதி கொடுக்குறது. இந்த திமுக ஆட்சி காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா 30% 40% கமிஷன் வைக்கணுங்கிறதுக்காக ஒரு 5000 ரூபா, ஃபார் எக்ஸாம்பிள் 5000 ரூபா ஒருத்து உள்ள பொருளுக்கு 8000 ரூபாய்க்கு கோட் வாங்கி அதில் மீதி 3000 ரூபா ப்ளஸ் 5000 ரூபாயும் கொஞ்சம் அப்படின்னு அவங்களுடைய கஜானாவை நிரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அரசு கஜானாவை காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகா ஆட்சிக்கு வந்த உடனே நிறைய டெண்டர்கள் அவங்க அந்த ஆட்சி முடிய போகும்போது ஏகப்பட்டது டெண்டர் விட்டு நிறைய கமிஷன் அந்த அமைச்சர்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இதை நம்ம செயல்படுத்தினா அரசுக்கு லாஸ். அப்போ எல்லா டெண்டரையும் ரீஒர்க் பண்றாங்க. பண்ணும்போது எதெல்லாம் முறைகேடா இருக்கோ அதெல்லாம் ரத்து பண்றாங்க. எதெல்லாம் சொல்லக்கூடியதை விட ரொம்ப முக்கியமா என்னன்னா, இந்த அடிப்படை வசதிகள், தெருவிளக்கு இருக்கும் இல்லையா, இந்த ஆழ்துளை கிணறு, இந்த மாதிரியான டெண்டர் எல்லாம் கூட நிறைய ரத்தாகி இருக்கு. நீங்க தெருவிளக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு போல்ல ஒரு எல்இடி லைட் எரியுதுன்னு வைங்களேன். அந்த லைட்டு நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா 400 ரூபா இல்லை 500 ரூபா, அதிகபட்சம் நல்ல குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா 1000 ரூபா இருக்கும். ஆனால் அவங்க 6000 ரூபாயிலிருந்து 8000 ரூபா கோட் பண்ணாங்க. எல்லாத்துலேயும் அவங்க அரசு கஜானாவில் இருந்து திருட ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் இந்த அரசாங்கம் அரசு கஜானா ஆல்ரெடி தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மீண்டும் அரசு மைனஸில் போகக்கூடாது. அரசோட பணம் முழுவதுமே மக்களுக்கே போய் சேரணும். அதனால் முறைகேடான டெண்டர்களை ரத்து பண்ணியிருக்கோம். சில டெண்டர்களை கோட் கம்மி பண்ணியும் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ புதுசாக ஒரே விஷயத்துக்கு திருப்பி டெண்டர் கோட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 30%, 25% வரை கம்மியாக கோட் வருது. அப்போ அந்த முறைகேடு டெண்டர் ரத்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணமகிழ் மன்றம், அதாவது ஒரு புறம் தாவேகா மதுக்கடைகளை மூடுறன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் இது செயல்படுறதுக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறதா செய்திகள்லாம் வெளியே பார்க்கிறோம். இது திமுக எக்கோசிஸ்டத்தால கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை. மணமகிழ் மன்றம் மட்டும் இல்லை, இப்போ ரெஸ்டாரண்ட்ல ரெஸ்ட்ரோ பாரும் ஓப்பன் பண்ண போறாங்க. இதெல்லாம் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். நேற்று எங்களுடைய அமைச்சர் சொல்லிட்டாரு, ரெஸ்ட்ரோ பார் ஓப்பன் பண்ற ஐடியாவே இல்லை, எங்களுக்கு அந்த திங்கிங் கூட இல்லை அப்படின்னு. இவங்க எதையாச்சும் சொல்றது. ஏன்னா இவர்கள் எதை செய்ய முடியாதுன்னு நினைச்சாங்களோ அதை நாங்கள் செஞ்சிட்டோம். நேற்று கொடுத்துருக்க பேட்டியே பார்த்தீங்கன்னா 717 மூடிட்டோம். அதில் எவ்வளோ லாஸ் நிறைய ஆச்சு. அதாவது கடைகள் மூடும்போது முன்னாடியெல்லாம் எப்படின்னா ரெவன்யூ கம்மியான கடையாக பார்த்து மூடுவாங்க. நம்ம அப்படி மூடலை. ஸ்கூல், காலேஜ், வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் உள்ள கடைகள்லாம் மூடுவோம் அப்படின்னு சொல்லி முதல் லெவலில் ஒரு 717, அதில் அதிகமான விற்பனை ஆகக்கூடிய கடைகளும் இருந்தது. இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு
முறைகேடாக டாஸ்மார்க்ல இழப்பு ஏற்பட்டதெல்லாம் சரி பண்றது மூலம் இதனால வர்ற லாஸை ஈக்குவல் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த பேஸ் ஒன்று ஆரம்பிக்க போறாங்க. அடுத்த பேஸ்லயும் எதாவது மூடணும்னு ட்ரை பண்ண போறாங்க. இந்த மணமகிழ் மன்றத்தை பொறுத்தவரை இவங்க வந்து ஒரு சேர வாத்தி ஊத்துறேன் அப்படின்னு அறகுறை நாலேஜோட அந்த எக்கோ சிஸ்டம் என்னன்னே தெரியாம ஏதோ ஒரு பார் லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி மணமகள் லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மணமகிழ் மன்றம் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பேசிக்கா மணமகிழ் மன்றம்ங்கிறது சொசைட்டி ஆக்ட்ல அவங்க சொசைட்டியை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஒரு இண்டிவிஜுவலுக்கோ ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கோ ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கோ எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சொசைட்டியை ரிஜிஸ்டர் பண்ணி அவங்கள மெம்பர்ஷிப் வச்சுருக்கணும். அந்த மெம்பர்ஸ் போய் அந்த மெம்பரோட குடும்பம் போய் அவங்க வந்து அங்கே கேம்ஸ் விளையாடுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்போ அதோட சேர்த்து லிக்கரும் அவங்க குடிக்கலாம். அப்படிங்கிறதான் மணமகிழ் மன்றம். அதுக்கும் ஒரு பேசிக் கிரைட்டீரியா என்னன்னா மினிமம் 3.5 வருஷத்துலேருந்து 4 வருஷம் அந்த சொசைட்டி ரன் ஆகிக்கிட்டு இருக்கணும். ப்ராப்பராக அவங்க ஆடிட் பண்ணியிருக்கணும், வருஷம் வருஷம் சப்மிட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான். அப்போ நாங்கள் இப்போ கொடுக்கணும்னா இப்போல்லாம் கொடுக்க முடியாது. ஏற்கனவே 4 வருஷமான ஆட்களுக்கு தான் கொடுக்க முடியும். இன்னொன்று அது ரீட்டைல் கிடையாது. இருந்தாலும் எப்படியாவது குறைக்கக்கூடிய வழியில தான் பார்க்கணுமே தவிர்த்து இது போன்ற விஷயத்துல வந்து கொடுக்க முடியாதுங்கிறதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். கொடுக்கவே இல்லை. அவங்க ஏதோ பார் லைசன்ஸ் கொடுத்த மாதிரி இதை சொல்லி விடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல ஆல்ரெடி 4 வருஷமா அவங்களுக்கே தெரியுது போல நிறைய பார்லாம் வந்து செயல்பட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து கேட்கும் பொழுது நான் அதை தான் சொல்றேன். அவங்களுக்கு வித்தியாசம் தெரியல. அவங்க நம்ம மேல பழி சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு தப்பான ஒரு அலிகேஷன் வச்சுட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்கலை. நம்பர் 1 நடக்கவும் முடியாதுங்கிறது தான் நான் டீட்டெயில் பண்ணுறேன். 4 வருஷம் ஒரு சொசைட்டி ரன் பண்ணி இருக்கவன் அவங்க மெம்பருக்கு கொடுக்கலாம். வெளியில் ரோட்டில் போகிறவன் போயெல்லாம் அங்கே குடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு நார்மல் பாருக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். நிறைய கிளப் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அந்த கிளப்பில் மெம்பர்ஷிப் இருக்கும். அந்த மெம்பர் தான் அங்கே போய் குடிக்கவே முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இப்போ வந்தவொடனே கொடுக்கவே முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா 4 வருஷம் கிளப்பு வச்சு முறைப்படி அவன் ஆடிட் பண்ணி இருந்தாதான் அவன் அப்ளையே பண்ண முடியும். அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. அப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா போன ஆட்சி காலத்திலே அப்ளை பண்ணியிருப்பாங்க. இன்னும் மணமகிழ் மன்றமோ இல்லை வந்து ரெஸ்ட்ரோ பாரோ எதுவுமே இந்த அரசு ஐடியாவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. அப்படி கொடுக்கவும் முடியாது. சட்டத்திட்டமே அப்படிதான் இருக்கு. இஷ்டத்துக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அது ஏதோ ரோட்டில் ஓரமாக ஒரு 10க்கு 10 கடை கிடைக்குது, கடையை ஓப்பன் பண்ணுற மாதிரியோ இல்லை கடை பக்கத்தில் உள்ள பார் ஓப்பன் பண்ணுற மாதிரியோலாம் கிடையாது. ஈவன் பார்லேயே வந்து 2 விதமான பார் இருந்தது. இப்போ டாஸ்மார்க்லேயே என்ன இருந்ததுன்னா, பார்ட்டிக்கு ஃபண்டு கொடுத்து அவன் பார் நடத்திட்டு இருப்பான் இல்லீகலாக. கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டு கொடுத்து ஃபீஸ் கொடுத்து பார் நடத்திக்கிட்டு இருப்பான். இப்போ பார்ட்டி ஃபீஸ் கொடுத்த பாரெல்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். எங்கள் பார்ட்டிக்கு ஃபண்டும் வேண்டாம், ஃபீஸும் வேண்டாம், கவர்மெண்ட் இது இருந்தால் போதும்னு சொல்லி பார்ட்டி ஃபண்டு கொடுத்த பாரை க்ளோஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஃபீ பே பண்ணுற பாரும் இப்போ வந்து அதோட லைசன்ஸ் முடிஞ்சிருச்சு. அதை 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ராசஸ்க்காக. அதனால் இவர்கள் கட்டுக்கதையை அவுத்து விடுறாங்க. நீங்கள் என்ன கட்டுக்கதையை அவுத்து விட்டாலும் நாங்கள் போய் மக்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ண போகிறோம், அவ்வளோதான். சார், முதல்வர் அவர்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டிலேயே இல்லையா, வெளிநாட்டில் இருக்காரு. ஸோ அங்கே இருக்கும் பொழுது கூட அவசரமாக வந்து இந்த வீடியோ கால் மூலமாக டீலிமிட்டேஷன் சார்பாக அது சம்பந்தமாக வந்து ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காரு. அந்த மீட்டிங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் தூக்கத்திலேருந்து இருந்தீங்க. அவர் முதல்வர் இல்லை, முன்னாள் முதல்வர் நடத்தியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து டீலிமிட்டேஷன் வந்து தவறான ஒரு விஷயம். தமிழ்நாடு எந்த காலத்திலையும் அக்செப்ட் பண்ணாது. திமுகவும் அந்த காலத்தில் வந்து நாங்கள் டீலிமிட்டேஷனில் எதுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த நகலெல்லாம் எரிச்ச காலமும் உண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று அதை நடத்தி முடிச்சுட்டு அவருடைய திமுகவுடைய அந்த செய்தி பேசுகிற RS பாரதி ஒன்று பேசினார். அதனால ரொம்ப நல்லா பண்ண. முன்னாடி வந்து டீலிமிட்டேஷனை திமுக ஒத்துக்கொள்ளாது, அடுத்த 30 வருஷத்துக்கு ஏற்கனவே உள்ள 543 தொகுதியை ஃப்ரீஸ் பண்ணணும், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தவங்க RS பாரதி நேற்று பேசுகிறாரு. டீலிமிட்டேஷன் பில்லு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அது தேவைப்பட்டால் நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்காரு. எங்கேருந்து எங்கே வந்துட்டாங்க பாருங்க. தீர்க்கமா எதிர்த்தவங்க தேவைப்பட்டால் எதிர்க்கும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்க பாஜக கூட ஒரு கூட்டணி போறதுக்கு உண்டான ஒரு சமிக்கை. இன்னொன்று, திமுக பாஜக கூட சேராத கட்சியும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினதே திமுக தான் பாஜகவை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேற வழியும் கிடையாது. திமுக அதனோட சரித்திரத்திலே தனித்து நின்னதா இதுவே கிடையாது. இப்போ தனித்து விடப்பட்டிருக்கு. கால சூழ்நிலை அவங்கள கொண்டு போய் தனியாக முட்டுச்சந்தில் விட்டுருச்சு. ஏன்னா அவங்களுக்கு தோத்துக்கிட்டு இருக்கப்போ அவங்களுடைய அதிகபட்ச ஓட்டே 20% தான். 20% வந்து ஜெயிக்க முடியாது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாஜகவை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அந்த டீலிமிட்டேஷன் மீட்டிங் நடந்து RS பாரதி சொன்னதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது.
சோ இதன் வழியா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா திமுகவும் பாஜகவுடன் இணக்கமாயிரும் அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. ஏன்னா நிர்மல்குமார் அவர்கள் கூட சொல்லி இருந்தார் 2029 எலெக்ஷன்ல பாருங்க 100%. ஏன்னா திமுக அப்படி கூட்டணி சேராத கட்சி கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்க கட்சியில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்க ஃபர்ஸ்ட் குடும்பம் கட்சி அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கே வருவாங்க. பல்வேறு சமயங்கள்ல பிஜேபி கூடயும் இல்லை காங்கிரஸ் கூடயும் மத்திய அரசுல அங்கே வந்து அமைச்சரவையில் விரிவாக்கத்திலும் போதோ இல்லை அமைச்சரவை இலாக்கைகள் பெறும்போதோ நம்மளுடைய எத்தனையோ விஷயங்களை அவங்க வந்து கண்டுக்காமே தமிழகத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க வந்து பதவி வெறியர்கள். இன்னைக்கு பதவி இல்லாமல் இருக்க முடியாது, எங்கேயாச்சும் போய் ஒட்டிக்கணும், வேற வழி இல்லை. அவங்க இதுவரை பிஜேபிக்கு எதெல்லாம் எதிர்த்து ஸ்டாண்ட்ல இருந்தாங்களோ அதெல்லாம் உடைச்சிக்கிட்டு இப்போ பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்த எந்த ஆச்சரியமும் கிடையாது. அப்போ தாவேகாவுக்கு எதிர்காலத்துல எதிர்கட்சி அப்படின்னா அதிமுக, திமுக, பாஜக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எதிர்க்கக்கூடிய இல்லை. இப்பவே அவங்க எல்லாம் எதிரிதான். இப்பவே அவங்க எல்லாம் ஒரே கூட்டணியில தான் இருக்காங்க. திமுக அதிமுக கூட்டணி பேசினவங்க தான் 50 நாளைக்கு முன்னாடி கூட்டணி பேசி அது நிறைவேறலை. அது பேசலைன்னு 2 பேரும் பொய் சொல்லலாம். ஆனால் அதிமுகவில் உள்ள கட்சிக்காரர்கள் எம்எல்ஏக்களை அதை போட்டு உடச்சிட்டாங்க. திமுகவில் அப்போதைக்கு கூட்டணியில் இருந்தவங்களும் போட்டு உடச்சிட்டாங்க. முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கவே முடியாது. அதனால அவர்கள் எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். இப்போ நேத்திக்கு பாத்தீங்க அப்படின்னா கோவையில காங்கிரஸ் கவுன்சிலர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட இந்த மாதிரி 40 கோடி ஊழல் பூங்கா கட்டுறதுல நடந்திருக்கு, ஸோ அதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிதான் கேட்டிருக்காங்க. ஸோ திமுக காரர்கள் சேர்ந்து அவங்கள வந்து தாக்கி இருக்காங்களே, இந்த ஒரு செயலை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல அங்க மட்டும் இல்லைங்க, முனிசிபல் கீழே உள்ள எத்தனையோ முனிசிபல்ல சரி, எல்லா மாநகராட்சியிலையும் சரி இந்த மாதிரி டெண்டர் முறைகேடுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அரசு கவனத்தில் உள்ள இப்போ அரசால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே எக்ஸிக்யூட் பண்ணதில் அதுக்குண்டான விசாரணை கண்டிப்பாக அரசு நடத்தும். அங்கே வந்து அந்த அம்மையார் மேலே அவங்க பயங்கர தாக்குதல் நடத்தினாங்க, ஏதோ சேலையெல்லாம் பிடிச்சி இழுத்தாங்க, எல்லாமே சொன்னாங்க. அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. இதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா, இந்த பிப்ரவரி வந்தால் மறுபடியும் எலெக்ஷன் வந்துடும். இந்த எலெக்ஷன் வரதான் அவங்களுக்கு பவர் இருக்க போகுது. அதனால் அந்த ஆட்டம் ஆடுறாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க ஜெயிக்க போகிறதே கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ளாட்சி தேர்தலில் தாவேகா தான் ஜெயிக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் எப்போதுமே ஒரு ஆட்சி மாறினதுக்கப்புறம் அப்போதைய முதலமைச்சர் யாரோ அந்த ஃபோட்டோ தான் அரசு நிர்வாகத்தில் உள்ள எல்லா கட்டிடங்களும் வைக்கப்படும். இப்போ அதுலேயுமே வந்து அவங்க காமெடியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வரிசையாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சார், தேர்தல் ஆணையர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இடைத்தேர்தலை வந்து நாங்கள் ரத்து பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா எதிர்கட்சிகள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குதிரை பேரம் நடந்ததுனாலதான் தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க. அவங்க ரத்து பண்றோம்னு சொல்லல, இன்னும் காலம் இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே காலியாகி 6 மாசத்துக்குள்ள தானே பண்ணுவோம், நாங்க பண்ணுவோம். அவங்க ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்க. இல்ல, இதுக்கு முக்கிய காரணம் குதிரை பேரம் தான் எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டுறாங்களே. அது அவங்க சொல்லட்டும், அது அவங்களுடைய உரிமை. எது சரி தப்புங்கிறத சட்டம் தன் கடமையை செய்யும். இங்க குதிரை பேரம் நடந்ததான்னு கேட்டா ஆமா நடந்தது. எப்படி நடந்ததுன்னா, தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்குவாங்க திமுக ட்ரை பண்ணாங்க. அது கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க. இப்ப தாவேகா மேல அவங்களுடைய குற்றச்சாட்டு தான் சொன்னாங்க, திமுக மேல கேஸே இருக்கு. அதனால அவங்க குதிரை பேரம் பண்றது திமுக, அது எல்லாருக்கும் தெரிகிறது தான். இன்னொன்று அவங்க நினச்சிக்கிட்டாங்க தாவேக்கா ஆட்கள்லாம் ஈஸியாக விலைக்கு வாங்கிடலான்னு. அப்படி வாங்கக்கூடிய ஆட்கள் தாவேக்கா கிடையாது. இதை வந்து எலெக்ஷன் முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா திமுகவோட எக்கோ சிஸ்டம் அவங்களுடைய இது என்னென்னா, தாவேக்காவில் இருக்கிறவன்ட்ட காசு இருக்காது, அதனால நம்ம வந்து காசை காட்டினா வந்துடுவாங்க. இதெல்லாம் சொன்னாங்க எலெக்ஷன் அப்போ. நீங்கள் மனு தாக்கல் பண்ணீங்கன்னா எத்தனை பேர் வந்து மனு வாபஸ் வாங்குறாங்க பாருங்க. 50 லட்சம் 1 கோடி அவங்க கண்ணில் காட்டினா அவங்க வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நின்னாங்களே எல்லா இடத்துலையும். ஜெயிச்சதுக்கப்புறமும் அது நடக்கும்னு நினச்சி ட்ரை பண்ணுறாங்க. அப்பவும் எங்கள் கூட தான் நிற்கிறாங்க. அதனால் இவருடைய எண்ணம் பலிக்காது. நம்ம தளபதி விஜயோட அரசு அடுத்த 25-30 வருஷத்துக்கு தளபதி தான் முதலமைச்சராக இருக்க போறாரு. குதிரை பேரம் நடந்தது, ஆமாம், நடத்தியவர்கள் திமுக, அதனால மாட்டிக்கிட்டது திமுக. இன்னைக்கு அரசாங்கம் சட்டம் தன் கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சியில இருந்தும் முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து தாவேகாவை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியுடைய அழிவு காலம் ஆரம்பம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லை, நாம் தமிழரை பற்றி நம்ம பொதுவாக பார்க்கும்போது என்னென்னா, எங்கள் அண்ணன் சீமான் பேசுகிறதெல்லாம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதை கேட்கும்போது ஆஹா, அப்படி இருந்தால் அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஆனால் அவருடைய செயலுக்கும் அவருடைய சொல்லுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும்.
இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார், காலையில் ஒன்று பேசுவார், சாயந்தரம் ஒன்று பேசுவார், மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருப்பார். அது மக்கள் பார்த்து சலிச்சே போயிட்டாங்க. அதனால நாம் தமிழர் கரைய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடியே எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னோம், நாங்கள் 8% தான் அப்படின்னு மாறு தட்டினாங்க. எத்தனையோ பேட்டியில் நாம் தமிழர் மக்கள்கிட்டயே சொல்லியிருக்கேன், 8% உங்களது இல்லை, அதில் பாதி எங்களுதியா, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பாருங்கன்னோம். அது அப்படியே நடந்தது. 8 நாள் ஆயிடுச்சு. 4 2 ஆகி 2 1 ஆகி கழுதை தெரிஞ்சு கட்டரம்பாக போகுது. அதை மக்கள் பார்க்க தான் போகிறாங்க. ஏன்னா ஒரு இதில் ஒருத்தர் சொன்னார், அது கரெக்டாக தான் சொன்னார், எங்களுடைய பேச்சாளர் ஒருத்தர். ஒரு பயிற்சினா 1 வருஷம் 2 வருஷம் இருக்கணும், முயற்சினா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கணும். 15 வருஷமா ஒரு கட்சி அப்படி இருந்ததுன்னா அது பயிற்சியும் இல்லை, முயற்சியும் இல்லை. இல்ல அப்படி எடுத்துக்க முடியாது. திமுகவே 20 வருஷம் போராடி அதுக்கப்புறம் தானே ஆட்சிக்கு வந்திருந்தாங்க. திமுக 52 எலெக்ஷன்ல நின்னாங்க, அப்பவே ஒரு 1-2 சீட்டு ஜெயிச்சாங்க. நீங்க அதையும் இதையும் கம்பேரே பண்ண முடியாது. இவங்க தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க, எல்லா எலெக்ஷன்லயும் நின்று தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க பேசுறத மக்கள் நம்பல. ஏன்னா பேச்சு ஒண்ணு செயல் ஒண்ணா இருக்கு. மக்கள் ஆல்டர்னேட்டிவ் தேடிக்கிட்டு தானே இருக்காங்க. எத்தனையோ பேர் வந்துகிட்டு இருந்தாங்க, யாரும் சக்சஸ் ஆகல. தளபதி விஜய் சக்சஸ் ஆனார்ல, அப்போ மக்களுடைய தேடுதல் இருந்துகிட்டு தான் இருந்தது. அவர்களுடைய தேடுதல்ல சீமான் சரியான நபரா அவங்களுக்கு தெரியல, அதனால சீமான் அங்கீகரிக்கல. சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, IAS அதிகாரிகள்லாம் மாற்றப்பட்டுட்டே இருக்காங்க இல்லையா? இதற்கான காரணம் என்ன? வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஏன் திடீர்னு இந்த மாற்றம் அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல. இது நிர்வாக இதுக்காக தான், நிர்வாகத்துக்காக. இப்போ ஒரே துறையில ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள், ஏற்கனவே அமைச்சர்களா இருக்கும்போது, திமுக ஆட்கள் அமைச்சர்களா இருக்கும்போது இருந்த IAS அதிகாரிகள் இப்பவும் அதுலயே தொடர்ந்துகிட்டு இருந்திருக்கலாம். ஆனா நிர்வாகத்துல சில இடங்கள்ல அங்க உள்ள முறைகேடுகள் பழச கண்டுபிடிக்கணும், இல்ல ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்தா கண்டுபிடிக்கணும். இப்போ யார்கிட்ட போய் கேட்கறது? அந்த அமைச்சர் அதே IAS தான் போய் சரி எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்க முடியும். அப்போ அதுல ஒரு நல்ல நேர்மையான நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறது ஒரு ஐயம் இருக்கும். அந்த நிர்வாக மாற்றத்தை இப்போ மாத்திட்டோன்னே வேற ஒருத்தர் வருவாரு, அவர் ரிப்போர்ட் எடுக்கும்போது ரொம்ப டீப்பா உண்மையான ரிப்போர்ட் கிடைக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக இருக்கலாம். இப்போ எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, தாவேகா ஆட்சிக்கு வந்த உடனே முழுமையா ஊழல் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க ஊழலை அழிக்கிற மாதிரியே தெரியல. எப்போ ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வர போறீங்க? உங்களுடைய கட்சி ஆட்களே ஊழல் பண்றதாலாம் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. ஊழல் இப்ப இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா? நீங்க சொல்லுங்க. குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. இந்த செயலை திமுக அதிமுக என்னைக்காச்சும் செஞ்சிருக்காங்களா? இப்ப ஆரம்பிச்சிருச்சு, 60 நாள் ஆயிருக்கு, ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதுக்கு முன்னாடி ஊழல் நடந்ததுன்னா அதிகாரி மேலேயோ இல்லை கட்சிக்காரங்க மேலேயோ இமீடியட் ஆக்ஷன் இருந்திருக்கா? அந்த ஆட்சி காலத்தில் இருந்தது கிடையாது. இப்போ நடக்குது. நாங்கள் ஊழல் பண்ண மாட்டோம்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். அதை கம்மி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஆக்ஷனையும் எல்லா இடத்துலையும் ஓப்பனாக சொல்கிறோம். எங்களுடைய தளபதியிலேருந்து கீழே எல்லாருமே ஒவ்வொரு மேடையிலையும், அரசாங்க மேடையாக இருந்தாலும் கட்சி மேடையாக இருந்தாலும், புதிய ஆட்கள் வரும்போது கூட அந்த மேடையிலையும் நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம், நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது, திருப்பி 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 அவங்க மைண்டில் போய் உட்கார வைக்கிறோம். ஏன் அதை திருப்பி திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா, வர்றவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, அதனால திருப்பி திருப்பி சொல்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, நம்ம இப்படி சொல்கிறோமே அதனால் அங்கே நடக்காமல் இருக்கான்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை. அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்குது. நடந்து அரசு கவனத்துக்கு வந்தோடனே நடவடிக்கை எடுக்கிறோம், சஸ்பெண்ட் பண்ணுறோம், கட்சியை விட்டு நீக்கிறோம், அதிகாரியாக இருந்தால் டிஸ்மிஸ் பண்ணுறோம். எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. ஈவன் அமைச்சர்கள் மேலே எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு இருந்தாலும் திமுக நடவடிக்கை எடுத்தது கிடையாது. அவங்க கட்சிக்காரங்கள் மேலே எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும்போது நடவடிக்கை எடுத்தது கிடையாது. அதிகாரிகளை காப்பாற்றிக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த அதிகாரிகள் இன்னைக்கு வரை இருந்தாங்க. பட் இந்த தாவேக அரசு அப்படி இல்லையே. ஊழல் டுவர்ட்ஸ் த ஜீரோ போய்கிட்டு இருக்கு. கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் தான் எங்களுடைய எய்ம். ஆனால் ஒரு 50 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமா ஆட்சியில் அதிகாரத்தில் நிர்வாகியாக இருக்காங்களா, அதிகாரிகள் இருக்காங்களா, அவங்க ஒரு சிண்டிகேட் இருக்கும். ஏன்னா பழைய காலத்தில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வரும்போது எந்த இடத்துலையும் அவங்களுக்கு எந்த அசௌகரியமும் கிடையாது ஊழல் பண்ணுறதுக்கு. இங்கே 10% கொடுத்தியா, புதுசாக வந்தோடனே சரி எனக்கு ஒரு 2% கொடுத்துட்டு நீ பண்ணிடு, அடுத்த இதில் முழு பர்சன்டேஜ் ஆண்ட கொடு அப்படின்னு ஈஸியாக மாறிக்கிடும். அதே மாதிரி டெண்டர் எடுக்கிறவங்களும் சரி, இங்கே எடுத்தாங்களா அந்த டெண்டர் எடுக்கணும், இந்த திமுகலையும் அதே மாதிரி டெண்டர் எடுப்பாங்க. மாற்றமே இருக்காது, ஆள் கூட மாற மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த சங்கோச்சமும் இருக்காது டெண்டர் மாறுறதுக்கும். அதிகாரிகளும் அதே தான். அவங்க ஒரு செட்டிங் இருக்கும், ஒரு சிண்டிகேட் இருக்கும். அப்போ அது ஸ்மூத்தாக இருந்தது. இப்போ அந்த ஸ்மூத்னத்தை உடைச்சிட்டோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எல்லாத்தையும் எல்லா பணியிட மாற்றங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா அதிகாரிகளும் பயத்தில் இருக்காங்க. எல்லா அரசு அலுவலகங்களிலும் டிவிஐசி ரெய்டு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சிண்டிகேட்டை உடைக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அதனால ஊழல் ஜீரோ நோக்கி போய்கிட்டு இருக்கு. சரி, இப்போ ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? ஸோ அதை குறித்தும் வந்து பல்வேறு விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? என்ன விமர்சனம் வருதுன்னு எனக்கு தெரியல. ஜனநாயகன் வருது, நாங்க கொண்டாட போறோம். 2 விஷயம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே எங்களுடைய கட்சியில இருந்து பல்வேறு நபர்கள் சொல்லியிருக்காங்க. முக்கியமா எங்களுடைய அண்ணன் லயாலமணி அவர்கள் சொன்னாரு, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேரும்னாரு. இப்போ கூட்டணி சேர்ந்தாங்க. ஜனநாயகன் இன்னைக்கு நீங்க ரிலீஸ் பண்ண விட்டீங்கன்னா தளபதி விஜய் நடித்து ஜனநாயகன் வரும். இன்னைக்கு விடலை அப்படின்னா ஹானரபுள் தமிழ்நாடு முதலமைச்சர் நடித்த ஜனநாயகன் வரும் அப்படின்னாரு. இப்போ அது வருது, அவ்வளோதான். நாங்கள் கொண்டாட போகிறோம். எங்களுக்கு வந்து ஒரு 10 தீபாவளி 10 பொங்கல் மாதிரி இந்த ஜனநாயகன் இருக்க போகுது. மக்களும் கொண்டாடுங்க, தியேட்டரில் போய் பாருங்க. சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தாவேகா கட்சி விளங்கவே விளங்காது அப்படின்லாம் சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஒருமையிலையும் பேசிட்டு இருக்காரு. தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகத்தை குறை சொல்ற வேலையிலேயே வந்து இவர் ஈடுபடுறத அனிதா ராதாகிருஷ்ணன் எங்களுக்கு பாராட்டவா செய்வாரு, திட்டம் தான் செய்வாரு. இல்ல, தொடர்ச்சியா வந்து அவர் ஏதாவது அவருடைய ஆசை, அது அவருடைய ஆசை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அவர் அது மட்டும் செய்யல, அவருடைய நோக்கம் உள்நோக்கம் என்ன செய்ய போறாங்க எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாரு. அது நல்லதுதான். அவர் என்ன செய்ய போறாருன்னா என்ன வெளிப்படுத்துறாருன்னு நீங்க சொல்ல வரீங்க சார்? அவர் என்ன சொன்னாரு, 6 மாசத்துல ஆட்சிக்கு போயிடும், எங்களுடைய எம்பி சிவா வந்து மத்திய அமைச்சர் ஆவாரு. 6 மாசத்துல எப்படி ஆட்சி போகும்? தாவேகா இல்ல அப்படின்னா இல்ல எம்எல்ஏக்கள் எல்லாம் வேலைக்கு வாங்குவோம், அதான் வந்துருவாங்க சரியா? அது வேலைக்கு வாங்குறது. எம்பி சிவா எப்படி அமைச்சர் ஆவாரு? அப்போ பிஜேபி கூட்டணியில போய் சேருவோம். ஏன்னா இப்ப காங்கிரஸ் இப்ப அங்க ஆட்சிக்கு வர சூழ்நிலை இருக்கா? இல்ல. அப்ப அவங்களுடைய ஆசை என்னது? குதிரை பேரம் நடத்தி இங்க இருந்து ஆட்களை வாங்குறதும் பிஜேபி கூட போய் கூட்டணி சேரதும். அதைதான் அவங்களுடைய கட்சியோட அஜெண்டாவை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது எக்ஸ்போஸ் ஆகட்டும், நாங்க அதெல்லாம் வரவேற்கிறோம். அவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகணும். இன்னொன்னு, தாவேகாவை பொறுத்தவரை ஆட்சியில தளபதி விஜய் ரொம்ப ஓப்பனா இருக்கிறார். நீங்க என்ன விதமான விமர்சனம் பண்ணாலும் அதுல எது டேக்அவே, எங்களுக்கு என்ன எடுத்துக்க முடியுமோ நாங்க எடுத்துக்க தயாரா இருக்கோம். அரசோட குறைகள் ஏதாச்சும் இருந்தால் அதை சரி செய்துக்கவும் தயாரா இருக்கும், நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் தயாரா இருக்கும். அதே நேரத்தில் நீங்க அவதூறு பேசுறதுக்கெல்லாம் நாங்க ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் அவதூறு லிமிட்டை தாண்டி போகும்போது சட்டம் தன் கடமையை செய்யும். மற்றபடி நீங்க இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். மக்கள் பார்த்துப்பாங்க. அடுத்தடுத்த எலெக்ஷன்ல அவங்க மக்களை போய் சந்திக்கும் போது மக்கள் அதுக்கு பதிலடி அவங்களுடைய ஒரு புரட்சியில பண்ணுவாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து தாவேகா வந்து கூட்டணி வைக்குமா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா பாமகவெல்லாம் இணைச்சு பேசிட்டு இருந்தாங்க. அன்புமணி அவர்கள்கிட்ட இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. இது உண்மையா அப்படின்னு எப்பவுமே ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கே. ரொம்ப தெளிவா இருக்கும். அன்புமணி அவர்களே அதை தெளிவுபடுத்தியிருக்காரு. நாங்க கூட்டணி போவோமா? அதெல்லாம் கிடையாதுங்க. நாங்க வந்து திமுக அதிமுக காலத்திலேயே நிறைய எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை போய் சொல்லுவோம். அங்க சொல்லும்போது செவிடங்காதுல சங்கு மாதிரி இருக்கும், வாங்கிக்கவே மாட்டாங்க. தாவேகா அவங்க வந்து ஓப்பன் ஹார்ட்டடா யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க. அதை தான் நான் இப்ப சொன்னேன். தளபதி அவர்கள் நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் கேட்பாரு. அதுதான் சார், ஒரு இணக்கம் ஆயிட்டே வராங்க. இணக்கம் இல்ல, அவங்க நல்ல விஷயங்கள் சொன்னா கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? எங்களுக்கு திமுக சொல்றதே நாங்க கேட்க தானே செய்யறோம். சட்டசபையில மேகதாது இஷ்யூ எடுத்துட்டு வரும்போது உதயநிதி அவர்கள் ஒரு சின்ன திருத்த சொன்னாரு, அதை ஏத்துக்கிட்டு தானே சொன்னோம். எங்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாதுங்க. மக்கள் நலனை முன்னிறுத்தும் போது பாகுபாடு எதுவுமே கிடையாது. அரசியல் எலெக்ஷனுக்கும் போது ஒரு கூட்டணி உண்டு, ஆல்ரெடி கூட்டணி இருக்கேன், அந்த கூட்டணியில தான் போக போறோம். புதிய தலைமுறை செய்தியாளர் விஜயன் இருக்காரு இல்லையா? ஸோ தாவேகா வந்து இந்த காவலர்கள் வந்து வேண்டும் என்றே அவர் வந்து விசாரணை என்ற பேர்ல அலக்கழித்து வைக்கிறதாகவும் இந்த மாதிரி வந்து செய்தியாளர்களை மதிக்கல அப்படின்ற ஒரு விஷயங்களும் பரவிட்டு வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க உள்ள இந்த மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பெரும்பாலும் தாவேகா மேல தூசி வாரி தூத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம ஏதாச்சும் ஒரு தவறு அரசாங்கம் பண்ணுச்சுன்னா இன்னும் எவ்வளவு தூரம் அவங்க பேசுவாங்கங்கிறது எங்களுக்கு தெரியாதா? அதை நம்ம வேணும்னு எடுத்து போட்டுப்போமா? இல்ல விஜய் அவர்களுக்கு விஜயன் மேல ஏதாச்சும் பிரச்சனையா? எதுவுமே கிடையாது. ஒரு ப்ராசஸ் நடக்குது, அவர் போன்ல இருந்து கம்யூனிகேஷன் நடந்திருக்கு, அது என்னன்னு அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. தேவைப்பட்டால் 2 தடவை என்ன 10 தடவை கூட விசாரிப்பாங்க. வேணுமெனே ஒரு 4 மணி நேரம் இரவு நேரத்துல தேவையில்லாம விசாரணைங்கிறது நீங்க வேணுமென்னே 4 மணி நேரம் இரவு பகல்லாம் நீங்க சொல்லவே முடியாது. விசாரணைங்கன்னா விசாரணை தான். பல இடங்கள்ல கரூர் விஷயத்துல சிபிஐ வந்து தமிழ்நாட்டில் வந்து விசாரிச்சுட்டு போனாங்க.
தளபதியே டெல்லியில வந்து நீங்க வந்து விசாரணைக்கு ஆஜராகுனாங்க. நாங்க கூட சொன்னோம், ஏன் தமிழ்நாட்டிலே வைக்கலாம்ல, எலெக்ஷன் டைம் நிறைய வேலை இருக்குன்னு. இல்ல டெல்லிக்கு தான் வரணும். நாங்க வேணும்னே டெல்லிக்கு வா, அது நம்மளுடைய விமர்சனமா இருந்தா கூட அது சட்டம். அவங்க கூப்பிடுறாங்க, போறோம், பேசுறோம். அவர்களே சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி விசாரணை பண்றது தப்பு கிடையாது, ஆனா ஒரு ஜனநாயகத்தோட தூணா இருக்கக்கூடிய செய்தியாளர்களை இப்படி அலக்கழி வைக்க செய்தியாளர்கள் தப்பே பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க. பழைய சரித்திரத்தெல்லாம் எடுத்து பாருங்க. அதெல்லாம் யார் எப்படி, அதுக்காக நான் இவர் தப்பு சரி அதை பத்தியெல்லாம் நான் பேச வரல. இது விசாரணை. அவருக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன கேட்டா வந்து அவர் வந்து ஃபர்ஸ்டே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம் எல்லாத்தையுமே, இப்படிலாம் பேசுறாங்க வச்சிருக்காங்க அப்படின்னு. அவர் என்னைக்காச்சும் ஒன்னா டிக்ளேர் பண்ண முடிஞ்சா ஓப்பனாவே எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம். இன்னொன்று, செய்தியாளர்கள் அவங்க கூடலாம் பேச மாட்டாங்களா? ஒரு தகவல் தடுத்துறதுக்கு பேசலாம். எதையுமே நாங்கள் வந்து ஒரு டப்பாக்குள்ள அடைக்கல. இவர் குற்றவாளின்னும் சொல்லலை, இவர் நிரபராதினும் சொல்ல. இது ஒரு விசாரணை. இந்த விசாரணை தொடரணுமா அப்படின்னா தொடரணும். இதுக்கப்புறமா அவங்களை கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா அதெல்லாம் தெரியாது. ஆனா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவோம், அப்பதான் தெரியும். சார் தொடரணும்னு சொல்றீங்க? ஆமா, அந்த 35 கோடி யார் யார் பேசினாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்ல, வெளியில வரணும்ல. தொடரணுங்கிறது ஒரு ஆள்கிட்ட கிடையாது, விசாரணை தொடரணும். தொடரி இதை மக்கள் மத்தியில இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்ல, யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.